அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல வடிவியல் தொடர்பான 6ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருந்த பாடக்கருத்துக்களை முக்கோணம், அதனுடைய வகைகள், பக்கத்தின் அடிப்படையில் ஒரு 3 வகையும், கோணத்தின் அடிப்படையில் ஒரு 3 வகைகளும் நம்ம பார்த்தோம். முக்கோணத்தினுடைய பண்புகள் 2 பார்த்திருக்கோம். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, பக்கத்தின் அடிப்படையில் முக்கோண சமநின்மை பண்பு, முக்கோணத்தின் ஏதேனும் இரு பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கங்களை விட அதிகமாக இருக்கும். அதிலிருந்து எப்படி வினாக்கள் கேட்பாங்க, அதற்கு சுலபமாக எப்படி விடை காண்பது என்பது தொடர்பான கருத்துக்களை சென்ற வகுப்புல பார்த்தோம். 3 பக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பக்கங்களும் ஒரு முக்கோணத்தை அமைக்குமா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்றதுக்கு அதில் உள்ள சிறிய 2 பக்கங்களை கூட்டணும். அந்த கூட்டுத்தொகையானது 3வதாக உள்ள பக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். இதை நான் நினைவில் வச்சுக்கணும். அதுபோல கோணங்கள் கொடுத்துருப்பாங்க. 3 கோணங்கள் கொடுத்துட்டு இந்த கோணங்களை கொண்ட முக்கோணத்தின் வகை என்னன்னு கேட்பாங்க. வகை எதிரத்துக்கு முன்னாடி அந்த 3 கோணத்தையும் கூட்டி பார்க்கணும். 180 வந்தா மட்டும்தான் அந்த முக்கோணத்தை அமைக்கும். 180 வந்த பிறகுதான் அந்த 3 கோணமும் எப்படி இருக்கு. 3மே குறுங்கோணமா இருந்தா குறுங்கோண முக்கோணம், ஒரு செங்கோணம் இருந்தா அது செங்கோண முக்கோணம், ஒரு விரிகோணம் மட்டும் இருந்ததுன்னா அது விரிகோண முக்கோணம் சொல்லும். இது நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். இந்த வகுப்புல 7ஆம் வகுப்பு கணிதத்தில் உள்ள வடிவல் தொடர்பான கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுல முக்கியமா அவங்க சொல்லியிருக்கிறது அடுத்துள்ள கோணங்கள், நேரிய இணை கோணங்கள் மற்றும் குத்தெதிர் கோணங்கள் குறித்து இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமா குறுக்கு வெட்டி, அது தொடர்பான பண்புகள். அடுத்து மைய குத்து கோடு வரைதல், அது ஜாமெட்ரி கணக்கு. கோண இருசம வெட்டி வரைது ஜாமெட்ரி கணக்கு. சிறப்பு கோணங்கள் அது வரையத ஜாமெட்ரி கணக்கு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா தெரியுது குறுக்கு வெட்டி தொடர்பான ஒரு வினா கண்டிப்பா நம்மள கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுபோல நேரிய கோண இணை, அதுபோல அடுத்துள்ள கோணம்னா என்ன, குத்தெதிர் கோணங்கள்ங்கிறது என்ன, அதனுடைய பண்புகள் என்ன, இது தொடர்பான கருத்துக்களை இந்த 7ஆம் வகுப்புல நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல மீள்பார்வை. நமக்கு தெரிஞ்ச கோடுனா என்ன, கோட்டு துண்டுனா என்ன, கதிர்னா என்ன, இணைகோடுனா என்ன, ஏற்கனவே 6ஆம் வகுப்புல படித்த கருத்துக்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. நேர்கோடு இருபுறமும் முடிவில்லாமல் நீள்வது, கோட்டுத்துண்டு இரு முடியும் புள்ளிகளை கொண்டது, கதிர் ஒரு புள்ளியில் தொடங்கி இன்னொரு புள்ளி முடிவில்லாமல் செல்வது. அடுத்து இணைகோடு எங்கேயுமே ஒன்றுக்கொன்று வெட்டி கொள்ளாமல் செல்லக்கூடிய கோடு. அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே 6ஆவதுல கற்றுக்கொண்ட அந்த கருத்துக்களை இங்க மீள்பார்வை செஞ்சிருக்காங்க. அடுத்து வெட்டும் கோடுகள் கொடுத்துருக்காங்க. ஒரு கோடமை புள்ளி, அடுத்து ஒரு கோடமை புள்ளிகள் நம்ம ஏற்கனவே ஒருங்கமை புள்ளின்னு ஒன்று படிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அது தொடர்பான வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப 7ஆம் வகுப்புல கோணங்கள் தொடர்பான கருத்துக்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. கோணங்கள் நமக்கு சேர்ந்த குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம், பின்வளை கோணம். ஏற்கனவே 6ஆம் வகுப்புல படிச்சிட்டோம், அதை இங்கே ஞாபகப்படுத்திடும். குறுங்கோணம் என்பது 0க்கும் 90க்கும் இடைப்பட்ட கோணம். செங்கோணம் என்பது சரியாக 90 டிகிரி இருந்தால் செங்கோணம். விரிகோணம் என்பது 90 டிகிரிக்கு அதிகமாகவும் 180 டிகிரியை விட குறைவாகவும் இருந்தால் அதுக்கு பேரு விரிகோணம். நேர்கோணம் சரியாக 180 டிகிரி. பின்வளை கோணம் 180 டிகிரிக்கு அதிகமாக 360 டிகிரிக்கு குறைவாக உள்ள கோணம் பின்வளை கோணம். இன்னும் நமக்கு தெரிஞ்சது பூஜ்ய கோணம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இரு கோணங்களும் ஒன்றன் மீது ஒன்று, இரு புயங்களும் ஒன்றன் மீது ஒன்று சரியாக படிஞ்சிருந்தா கடிகாரத்துல 12 மணிக்கு நாம் சொல்லக்கூடிய கோணம் பூஜ்ய கோணம் சொல்றோம். அடுத்து நிரப்பு கோணம் சொல்லிட்டோம். இரு கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி எனில் அவை ஒன்றுக்கொன்று நிரப்பு கோணங்கள் ஆகும். அப்ப 2 கோணம் கொடுத்துட்டு 2 கோணத்தை கூட்டுனா 90 டிகிரி வந்தா அந்த 2 கோணத்துக்கும் நிரப்பு கோணம்னு பேரு. மிகை நிரப்பு கோணம்னு சொல்லக்கூடியது 2 கோணத்தை கூட்டணும்னா 180 டிகிரி வந்தா அந்த கோணத்துக்கு பேரு மிகை நிரப்பு கோணங்கள். அப்படிங்கிறத நம்ம 6ஆம் வகுப்புல படித்ததை மீண்டும் ஒரு தடவை நமக்கு நினைவுபடுத்தியிருக்காங்க. இப்போ கோணங்கள் குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம், பின்வளை கோணம், பூஜ்ய கோணம், மிகை நிரப்பு கோணம், நிரப்பு கோணம், இவ்வளவு வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சிருக்கு. இப்பதான் இதுதான் அறிமுகப்படுத்துறாங்க. இது வரைக்கும் நம்ம 6ஆவதுல படிச்சதை மீண்டும் நினைவுபடுத்தியிருக்காங்க.
சென்ற வகுப்புல நம்ம படித்ததை மீண்டும் நம்ம நினைவுபடுத்திட்டோம். இப்ப அறிமுகமும் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதுல கோணங்கள்ல முதல்ல சொல்லிக்கூடிய கோணம் அடுத்துள்ள கோணம். அடுத்துள்ள கோணம்னா யாரு? யாரை நம்ம அடுத்துள்ள கோணம்னு சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம அடுத்துள்ள கோணம் அப்படின்னா நம்ம அடுத்த வீடுன்னு சொல்ற மாதிரி. அடுத்துள்ள கோணங்கள். இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துல ஏஓபி பிஓசி அப்படிங்கிற ரெண்டு கோணம், மொத்தமா சொன்னா ஏஓசி. அந்த படத்தை நல்லா உன்னிப்பா வேணா ஜூம் பண்ணி வேணா பார்த்துக்கிறோம். ஏபிசின்னு 3 கதிர் ஓவிலேருந்து புறப்பட்டு போகுது. ஏஓபி அப்படிங்கிற இடைப்பட்டதுல ஒரு கோணம் இருக்கு, பிஓசி அப்படிங்கிற இடைப்பட்டதுல கோணம் இருக்கு. ரெண்டையும் சேர்த்தோம்னா ஏஓசிங்கிற 3 கோணம் நமக்கு கண்டு தெரியும். இப்போதுக்கு 2 கோணத்தை மட்டும் பார்க்கிறோம், ஏஓபி இன்னொன்னு பிஓசி. இந்த 2 கோணம் தான் நம்ம அடுத்துள்ள கோணம்னு சொல்ல போறோம். நம்ம பழைய காலத்தில் வீடு கட்டுறது போல அடுத்துள்ள வீடு அப்படின்னா நடுவில் ஒரே ஒரு செவர் இருக்கும், 2 பக்கமும் வீடு இருக்கும், நடுவில் ஒரு சுவர், இங்க நடுவில் ஒரு கதிர் இருக்கு. அப்போ பொதுவான கதிர் கருத்தை தான். பொதுவான கதிர் நடுவில் இருக்கு. பொதுவான முனை ஓ அப்படிங்கிறது தான் இங்க முனை. பொதுவான கதிர் இருக்கும், பொதுவான முனை இருக்கும். ரெண்டுக்கும் நடுவில் வேற எந்த கோணமும் நடுவில் இருக்காது. அப்படி இருந்தா அந்த கோணம் அடுத்துள்ள கோணங்கள். அந்த அடுத்துள்ள கோணங்கள்ல எனவே அந்த ஆசிரியர் பேசின உரையாடலுக்கு கீழே எனவேன்னு சொல்லி போறேன், அதை நல்லா பாருங்க. பொதுவான ஒரு முனை, பொதுவான ஒரு கதிர், மேலும் பொதுவான உட்பகுதி இல்லை. நடுவுல உட்பகுதி இல்லைன்னா, உட்பகுதி இல்லைன்னா அதுக்கு பேரு அடுத்துள்ள கோணங்கள்னு பேர். இது இரு கோணங்கள் அடுத்துள்ள கோணங்கள் பேர். இரு அடுத்துள்ள கோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவான முனை இருக்கும், ஒரு பொதுவான கதிர் இருக்கும், பொதுவான உட்பகுதி இல்லாம இருக்கும், நடுக்குள்ள எதுவும் தனியா இருக்காது. அப்படி உள்ள கோணத்துக்கு பேரு அடுத்துள்ள கோணங்கள். இதை நம்ம நிலையில் வச்சிருக்கோம். அடுத்தது நேரிய கோண இணை. நேரிய கோண இணை அப்படிங்கிறது இங்க இந்த படத்தை பாருங்க. ஒரு 4 படங்கள் கொடுத்துருக்கு. உருவான கோணம் ஒரு நேர்கோணமாக அமைந்தால் அவை மிகை நிரப்பு கோணங்கள் என அழைக்கப்படும். மிகை நிரப்பு கோணங்களாக அமையும் அடுத்தடுத்த கோணங்கள் நேர்கோட்டின் மீது அமையும் கோண இணை அறிய உதவுகிறது. இந்த கோண இணைகள் நேரிய கோண இணைகள். மேலே உள்ள படத்தை பார்த்தா ஒரு 2 ஜோடி அடுத்துள்ள கோணங்கள் இருக்கு. QPR RPS முத கோணத்தில் பார்க்குறேன் 2 கோணங்கள் இருக்கு. 2 கோணையும் கூட்டினா அது எத்தனை டிகிரி வரும்னு தெரியல. 90 டிகிரியும் இருக்கலாம், 90 டிகிரி அதிகமாகவும் இருக்கலாம். அடுத்த படத்தில் 2 கோணத்தையும் கூட்டினா ஒரு விரிகோணம் கிடைக்குது. 3வது படத்தில் 2 கோணத்தையும் நான் கூட்டினா ஒரு நேர்கோணம் கிடைக்குது. அடுத்த படத்தில் நேர்கோணத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு, பின்வளை கோணம் போல இருக்கு, 180 டிகிரி விட அதிகமாக இருக்கு. அப்ப உருவான கோணம் ஒரு நேர்கோணமாக அமைந்தால் 2 கோணத்தை நான் சேர்த்தா 180 டிகிரி வந்தா அந்த கோணம், அந்த 2 கோணத்துக்கும் நேரிய கோண இணைகள். இந்த வார்த்தையை நாம வச்சுக்கிறோம். இது நமக்கு படம் கொடுத்து படத்துல ஒரு இடத்துல எக்ஸும் இன்னொரு இடத்துல ஒரு டிகிரியும் கொடுத்துட்டு எக்ஸில் அமையும் கோணம் என்ன அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க கீழே உள்ள எடுத்துக்காட்டு கணக்குல பாருங்க. இந்த மாதிரி கணக்குகள் தான் நம்மள்ட்ட படம் கொடுத்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல் கணக்கை போய் பார்க்குறேன். கொடுக்கப்பட்டுள்ள படம் 5.5இல் ஏஓசியை காண்க. ஏஓசி முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தா ஏஓபி கொடுத்துருக்காரு, பிஓசி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஓசிங்கிறது இரண்டையும் கூட்டி போடுறோம். முதல் கணக்கு மிகவும் சுலபமாக கொடுத்துட்டாங்க. அப்போ ஏஓசிங்கிறது முதல் கோணத்தையும் 2வது கோணத்தையும் கூட்டின விட 97ன்னு கொடுத்துருக்காங்க. அதுபோல் அடுத்த படம் பிக்யூஆருங்கிறது 23 டிகிரி, பிஓக்யூ பிஓஆர் என்பது 62 டிகிரி எனில் QORஐ காண்க. இதில் 2 கோணத்தை அவங்க கொடுத்துட்டாங்க, ஒரு கோணத்தை கேட்டிருக்காங்க. அப்போ
முதல்ல ஒரு 62 டிகிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது உள்ள கோணம் 23 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் கழிச்சு மிச்சம் உள்ளது 39 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. படத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அதில் என்ன கேட்டிருக்காங்க, இதில் பயன்படுத்தக்கூடிய பண்பு என்ன அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். ரைட். பின்வரும் அடுத்துள்ள கோண இணைகளில் எவை நேரிய கோண இணைகளாக அமையும்? நமக்கு நேரிய கோண இணைன்னு சொன்னால் 2 கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி வரும். முதல் கோணத்தை போய் பார்த்தாங்க 89 டிகிரி, இன்னொன்று 91 டிகிரி. ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி வருது. அதனால இதுக்கு பேரு நேரிய கோண இணைகள் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். அடுத்த ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 105 டிகிரி 65 டிகிரி, இது ரெண்டையும் கூட்டினா 170 வருது. அதனால இந்த 2 கோணத்தையும் நேரிய கோண இணை இல்லை அப்படிங்கிற விளக்கம் எழுதியிருக்காரு. அடுத்த கணக்கு 117 62 179 வருது. அதனால இவை நேரிய கோண இணையாக அமையவில்லை. 40 டிகிரி 140 டிகிரி ரெண்டையும் கூட்டினா 180 வருது. அதனால இந்த 2 கோணத்துக்கும் பேரு நேரிய கோண இணைகள். அப்ப ஒரு படம் கொடுத்துருக்காரு. படம் கொடுத்துட்டு அதுல ஒரு கோணத்தை கொடுத்துட்டு மற்றொரு கோணத்தை கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்த எடுத்துக்காட்டு 5.4 விடுபட்ட கோணத்தை காண்க. இது போல ஒரு கணக்கு நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா படம் மட்டும் கொடுத்துருக்காரு, 180 டிகிரிங்கிற வார்த்தை வரவே இல்லை. ஒரே ஒரு கேள்விதான், விடுபட்ட கோணத்தை காண்க, அவ்வளவுதான். முதல் படத்துல ஏசிடி 123 டிகிரி கொடுத்துருக்காங்க. பிசிடி நம்ம கண்டுபிடிக்கணும். படத்தை பார்த்தாலே தெரியுது, அவரே சொல்லிட்டார் கொடுக்கப்பட்டுள்ள கோணங்கள் நேரிய கோண இணை என்பதால். அப்ப அந்த கணக்குல நேரிய கோண இணைங்கிற வார்த்தையே வரல. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, நம்ம தான் இந்த நேரிய கோண இணையாகத்தான் இருக்கும். இது நேர்கோடு, நேர்கோடுனாலே நேர்கோணம், நேர்கோணம்னா 180 டிகிரிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். செங்கோணம்னு சொன்னா எப்படி 90 டிகிரி ஞாபகத்து வருதோ, அப்ப நேர்கோணம்னு சொன்னா 180 டிகிரி அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதுபோல் ரெண்டாவது கணக்கு அதே போல தான். ஒரு கோணம் கொடுத்துருக்காங்க 46 டிகிரி, இன்னொரு கோணம் அந்த 180ல கழிச்சோம்னா 134 டிகிரி வந்துடும். அப்ப அந்த படத்தை பார்த்த உடனே நமக்கு தெரிய வேண்டியது, இது நேர்கோணம். அப்ப நேரிய கோண இணை ஒரு நம்பர் கொடுத்துட்டாரு, இன்னொரு நம்பர் வேணும்னா 180ல கழிச்சு போடணும் அப்படிங்கிறத நாம வச்சுக்கிறோம். அடுத்தது 5.5 பாருங்க. இந்த மாடல்லையும் நமக்கு கணக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விகிதத்தில் கொடுத்துருவாங்க. 2 கோணங்கள் 3:2 என்ற விதத்தில் உள்ளன. அவை நேரிய கோண இணைகள் எனில் அவற்றை காண்க. நேரிய கோண இணை நான் 180 டிகிரி ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒரு கோணம் 3 பங்கு, இன்னொரு கோணம் 2 பங்கு. 3:2 முதல்ல உள்ளது 3 பங்கு, ரெண்டாவதா உள்ளது 2 பங்கு. அப்ப இதை 3x இதை 2x வச்சுக்கிறேன். அப்ப 3x-ஐயும் 2x-ஐயும் கூட்டினா 5x என்பது 180 டிகிரி. அதுலேருந்து நான் எக்ஸை கண்டுபிடிச்சிக்கிறேன். எக்ஸ் வேணும்னா 180 5ஆல வகுத்தேன், 36 டிகிரி. அப்போ 3x-ங்கிறது 108 டிகிரி, 2x-ங்கிறது 72 டிகிரி. இது போல வினாக்கள் நம்மள கேட்கலாம். நேரிய கோண இணை நான் 180 டிகிரி ஞாபகம் வரணும். 3:2ங்கிற விகிதத்தில் இருந்துன்னா முதல்ல உள்ளது 3x, ரெண்டாவதால உள்ள கோணம் 2x. அப்படி கொடுத்துட்டு இதில் சிறிய கோணம் என்னன்னு நம்ம கேள்வி கேட்கலாம். சிறிய கோணம் என்பது 72 டிகிரி. அப்ப பெரிய கோணம் என்னன்னு சொன்னோம்னா 108 டிகிரி அப்படிங்கிறத விட கண்டுபிடிக்க முடியும். நேரிய இணை மேலும் சில முடிவுகள் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த நேரிய கோண இணையில 2 கோணம் இல்லை 3 கோணம் கொடுத்தாலும் சரி, 4 கோணம் கொடுத்தாலும் சரி, 5 கோணம் கொடுத்தாலும் சரி, அதுல உள்ள எல்லா கோணத்தையும் கூடனா விட 180 டிகிரி வருங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை அவர் 3ஆ பிரிச்சு வச்சிருக்காரு பாருங்க. முடிவுகளை நமக்கு கிடைப்பது ஏஓபி பிஓசி சிஓடி ஈக்குவல் டு 180. அதுலேருந்து ஒரு பண்பு எழுதியிருக்காங்க, ஒரு நேர்கோட்டின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணம் 180 டிகிரி. அந்த படத்தை பார்க்குறேன். அதே போல கீழே சிந்திக்க உள்ள படத்துல ஒரு நேர்கோட்டு மேல 4 கோணம் இருக்கு, அடுத்த கோட்டுல 5 கோணம் இருக்கு, அடுத்த கோட்டுல 6 கோணங்கள் இருக்கு. எப்படி கொடுத்திருந்தாலும்
நேர்கோட்டின் மீது உள்ள எத்தனை கோணமா பிரிச்சிருந்தாலும் அது அனைத்தையும் கூட்டினாலே விட நமக்கு 180 டிகிரி. அப்போ நேர்கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளியில் உண்டாகும் கோணம் 180 டிகிரிங்கிறத நாம வச்சு, நேர்கோடுனாலே 180, நேர்கோணம்னாலே 180. இந்த கருத்துக்களை நல்ல செங்கோணம்னு சொன்னா எப்படி நமக்கு 90 நாம வருதோ அதுபோல நேர்கோணம், நேர்கோடு, நேரிய கோண இணை அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய டிகிரி 180 டிகிரி. இதை நாம வச்சுக்கிறோம். அடுத்தது அதுக்கு கீழே ஒரு பண்பு கொடுத்துருக்காங்க. ஒரு புள்ளி, ஒரே ஒரு புள்ளியை கொடுத்துட்டு கோணங்களை சுத்தி கொடுத்துருப்பார். அப்ப ஒரு முழு சுற்றுக்கு உருவாகக்கூடிய கோணம் 360 டிகிரி. நமக்கு தெரியும் பாகைமானில அது அரைவட்டம் தான். அரைவட்டம்னா 180 டிகிரி. இது முழு சுத்து அப்படின்னா 360 டிகிரி. கடைசி வரியை படிக்கிறேன். ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. இதை பயன்படுத்தியும் நமக்கு கணக்குகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது படக்கணக்கா கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஒரு 4 இடத்துல ஒரு புள்ளியை வச்சுட்டு ஒரு அவன் 4 பக்கம் அம்புகுறியை போட்டுட்டு ஏதாவது ஒரு கோணத்தை கொடுக்காம அந்த கோணத்துல எக்ஸ்ன்னு கொடுத்து எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்பார். அப்ப ஞாபகம் வர வேண்டியது, நேர்கோடு கொடுத்து நேர்கோட்டுக்கு மேலே இருந்தா 180 வச்சு போடுவேன். நேர்கோடு கொடுக்கல, சுத்தி கொடுத்துருக்காங்க, ஒரு புள்ளியிலேருந்து ஒரு 4 கதிரோ 5 கதிரோ பரப்பிட்டு போகுது அப்படின்னா ஒரே ஒரு கோணத்துக்கு மட்டும் ஒரு விடை கொடுக்காம இருப்பாங்க. அந்த விடை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை, எல்லா கோணத்தையும் கூட்டினா விட 360 டிகிரி. இதையே சுலபமாக கேட்கறேன்னா ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்கலாம். நம்ம டக்குன்னு கூடுதல்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுல வர்றது 180 எழுதிடுவோம். அது முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல்னா 360 டிகிரிங்கிறத நாம வச்சுக்கணும். அப்ப செங்கோணம் 90 டிகிரி, நேர்கோணம் 180 டிகிரி, ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல்னு கேட்டா இல்ல ஒரு புள்ளியில் அமையும் கோணம் சொன்னா 360 டிகிரிங்கிறத நாம வச்சுக்கணும். அது தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு, அந்த முதல் கணக்கை பார்க்குறேன். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. நடுவுல ஒரு கோணத்தை அவர் விட்டுட்டார். SOR, அதுக்கான விடையை நீங்க கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த பக்கம் எத்தனை டிகிரி இருக்கு? 32 டிகிரி இருக்கு. இன்னொரு கோணம் 26 டிகிரி இருக்கு. அப்ப அது ரெண்டையும் கூட்டணும்னா 58 டிகிரி. அப்ப மிச்சம் 180ல 58 கழிச்சோம்னா 122. இந்த படத்தை பார்த்த உடனே நம்ம ஞாபகம் வர வேண்டியது, இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோணம். 180 டிகிரி மொத்தமா வரணும். 2 கோணம் கொடுத்துட்டாங்க. 3வது கோணம் வேணும்னா இது ரெண்டையும் கூட்டி 180ல கழிக்கணும் அப்படிங்கிறத நம்ம நிலையில் வச்சுட்டாலே நம்ம சுலபமா விடை எழுத முடியும். அடுத்த கணக்கு 5.7. மொத்தம் 1 2 3 4 கோணம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது நேர்கோணம் இல்ல, கீழே உள்ள கோணம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன யாரை கூட்டுறோம்? 360 டிகிரியை கூட்டுக்கிறேன். மேல உள்ள 3 கோணத்தையும் கூட்டி 360ல கழிச்சா எனக்கு தேவையான விடை கிடைச்சிரும். விட 163 அப்படிங்கிற விட நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது நேரிய கோண இணை, இன்னொன்னு ஒரு புள்ளியில் அமையும் கோணம். அப்ப நேரிய கோண இணைன்னா 180 டிகிரி நாம வச்சுக்கிறேன். ஒரு புள்ளியில் அமையும் கோணம்னா படம் இந்த எடுத்துக்காட்டு 5.7 கொடுத்த போல ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. அது 4ஆவோ 5ஆவோ பிரிச்சுட்டு 4 இடத்துல விட கொடுத்துருவாரு. ஒரு இடத்துல மட்டும் எக்ஸ்ன்னு போட்டு விட்டுருவாரு. அந்த எக்ஸுக்கு விட வேணும்னா 4ஐயும் கூட்டிட்டு 360ல கழிக்கணும். நேரிய கோண இணையா இருந்தா, நேர்கோடா இருந்தா மேல உள்ள எத்தனை கோணம் இருக்கோ 4 கோணமா இருந்தா 3 இடத்துல விட கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல தான் எக்ஸ் வச்சிருப்பாரு. அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3ஐயும் கூட்டி 180ல கழிக்கணும் அப்படிங்கிறத நம்ம நாம வச்சுக்கணும். அடுத்தது குத்தெதிர் கோணங்கள். 2 கோடு வெட்டிக்கிட்டு போனா அந்த இடத்துல நமக்கு 4 கோணங்கள் கிடைக்கும். இங்க படத்தை நல்லா பாருங்க. 4 கோணங்கள் போட்டு காட்டியிருக்காங்க பாருங்க. 1 2 3 4. அங்க 1 3 அதுக்கு கோணத்தை ஒரு அடைப்பு போடுற மாதிரியும் 2 4க்கு டபுள் லைன் போட்டு வச்சிருக்காரு. அப்ப இந்த 2 கோணம் தான் குத்தெதிர் கோணம். நமக்கு நேர் ஏத்த விடு. அது மாதிரி குத்தெதிர் கோணம் 1 அப்படிங்கிற கோணத்துக்கு நேர் ஏத்தாப்புல உள்ள கோணம் யாருன்னா 3. 2 அதுக்கு நேர் ஏத்தாப்புல உள்ள கோணம் யாருன்னா 4. அப்ப 2வது கோணமும் 4வது கோணமும் குத்தெதிர் கோணங்கள், செங்குத்தா வெட்டிக்கிட்டு போகுது.
செங்குத்தா வெட்டிக்கிட்டு போகுது, நடுவில் பொதுவான அது முனை இருந்தால் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் குத்தெதிர்க்கணும். ஏத்தாப்புல குத்தெதிர்க்கணும். ரெண்டு கோடுகள் வெட்டும் பொழுது 4 கோணங்கள் ஏற்படும். அந்த 4 கோணங்கள்ல ஒன்றை விட்டு ஒன்றரை கோணங்கள் குத்தெதிர் கோணங்களாக அமையும். 1 அதோட குத்தெதிர் கோணம் யாரு அப்படின்னா 3. 2 அதோட குத்தெதிர் கோணம் யாருன்னா 4. இப்போ 1 2 யாரு? 1 2 அடுத்துள்ள கோணங்கள். இன்னும் சரியா சொன்னா 1 2 நேரிய கோண இணைகளாக இருக்கிறது. என்ன இது நேர்கோடு. அதுபோல 3 4 நேரிய கோண இணையா இருக்கு. இல்ல 3 4 அடுத்துள்ள கோணங்களா இருக்கு. எப்படி வேணாலும் நம்மளை கேள்வி கேட்பாங்க. அடுத்துள்ள கோணங்கள் இணையை எழுது. இதில் எது எல்லாம் அடுத்துள்ள கோணம்னு எழுது. 1,2 அடுத்துள்ள கோணம், 2,3 அடுத்துள்ள கோணம், 3 4 அடுத்துள்ள கோணம், 4 1 அடுத்துள்ள கோணம். குத்தெதிர் கோணம் யாருன்னா 1 3 குத்தெதிர் கோணம், 2 4 குத்தெதிர் கோணம். இதை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். குத்தெதிர் கோணங்கிற வார்த்தையை 2 நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று வெட்டி கொள்ளும் போது 4 கோணங்கள் ஏற்படும். அப்ப 2 ஜோடி குத்தெதிர் கோணங்கள் கிடைக்கும். குத்தெதிர் கோணங்கள் அளவில் சமமானவை அப்படிங்கிறத நான் நாளை நிலையில் வச்சுக்கிறேன். ரைட். அதில் செயல்பாடெல்லாம் கொடுத்துட்டு கீழே கடலாக எழுதியிருக்கேன். செயல்பாட்டின் மூலம் குத்தெதிர் கோணங்கள் சமமானவை என்று அறிகிறோம். இப்போ குத்தெதிர் கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும், அளவில் சமமாக இருக்கும். குத்தெதிர் கோணங்கள் சமம். குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். நேரிய கோண இணைகள்னு சொன்னா 180 டிகிரி நாம வச்சுக்கிறோம். குத்தெதிர் கோணங்கள்னு சொன்னா ஒன்றுக்கொன்று சமமானவை. குத்தெதிர் கோணங்கள் அளவில் சமமானவை. இதை வச்சியோட நம்மளுக்கு கணக்கு வைப்பாங்க. எடுத்துக்காட்டு கணக்கில் பாருங்க. அடுத்தது பயிற்சி கணக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல இந்த 4வது கணக்கை பார்க்குறேன். இங்க இது ஒரு நேர்கோடுன்னு அவரே கொடுத்துறாரு. நேர்கோடுன்னு சொன்னாலே டக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சு வேண்டியது என்ன? 180 டிகிரி. அப்ப நேர்கோடு அப்படிங்கிறது 180 டிகிரி. அப்ப ஏஓபி மேல சி கொடுத்துருக்காங்க. இப்ப ஏஓபி அப்படிங்கிறது தான் 180 டிகிரி. ஒரு பக்கம் அவர் கொடுத்துறாரு, ஏஓசி கொடுத்துட்டாங்க 72. அப்ப நமக்கு கேள்வி கேட்பாரு, என்ன பிஓசி என்னன்னு கேட்பாரு, இல்லை எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை, கணக்கை பார்த்த உடனே விட 180ல் 72 கழிச்சா மீதம் 108 டிகிரி. இதுதான் விட அப்படிங்கிற சுலபமாக கண்டுபிடிச்ச முடியும். 2வது கணக்கு அப்படித்தான். இதுல எப்படியாக கண்டுபிடிக்க? எக்ஸுக்கு தானே விட கட்டிருக்கு. இங்க 3x கொடுத்துருக்காங்களே, அதே தான். எக்ஸுக்கு அங்க 108 கண்டுபிடிச்சேன். இங்க எனக்கு வேண்டியது 3x வேணும்னா 3xக்கு விட 180ல் 42 கழிச்சுட்டு மீதம் உள்ள 138 அதை 3ஆல் வகுத்தா 46 டிகிரி. அவ்வளவுதான் அந்த எக்ஸோட விட. 3xக்கு விட 180 கழிச்ச நம்பர், அதை 3ஆல் வகுத்தோம்னா எக்ஸுக்கு விட கிடைச்சிடும். அது போலதான் அடுத்த கணக்கு கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே எக்ஸ் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப 2x, இந்த பக்கம் 4x. இப்ப நேரிய கோண இணையா இருந்தா 2ஐயும் கூட்டுனா 180 டிகிரி வரும். அப்ப 2xையும் 4xையும் கூட்டின 6x, RX ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்ப எக்ஸ் வேணும்னா 180 6ஆல் வகுத்தேன். எக்ஸுங்கிறது 30 டிகிரி, 60, 120. அப்ப மொத்தம் 180 டிகிரி. அப்ப 4x இன்னொன்னு 2x கொடுத்துருந்தா இது நேரிய கோணையா இருந்தா நாம வர வேண்டியது 180 டிகிரி. 180 டிகிரி நாம வச்சுக்கிறேன். அப்ப அவங்க எப்படி வேணாலும் நம்மளை கேள்வி கேட்கட்டும், நேர்கோடா இருந்தா 180 டிகிரிங்கிறத நாம வச்சுக்கிறேன். ஒரு கோணம் கொடுத்துட்டா அந்த கோணத்தை கழிச்சுக்கிறேன். அங்க வெறும் எக்ஸ் இருந்தா அதான் விட. 3x இருந்தா 3xக்கு விட நமக்கு தேவையான விட எக்ஸ் தான் கேட்பாங்க, அதை 3ஆல் வகுத்துக்கிறேன். இங்க 2 இடத்துலையுமே எக்ஸ் இருக்குன்னா நேரிய கோணம் 180 டிகிரி. அப்ப இது 2ஐயும் கூட்டம் 180 டிகிரி வரணுங்கிறத நாம வச்சுக்கிறேன். அது போல நிறைய கணக்குகள் கொடுத்துருக்காங்க, விகிதத்துல கொடுத்துருக்காங்க, எக்ஸ் விட கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. 10வது கணக்கை போய் பார்க்குறேன். கொடுக்கப்பட்ட படத்தில் விடுபட்ட கோணத்தை எக்ஸை காண்க. இந்த கணக்கு நான் விடையே பார்த்த உடனே விட சொல்லிடுவேன். மேல 105 டிகிரி இருக்கு, கீழே எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸ் வேணும் அப்படின்னா, எக்ஸ் வேணும்னா 105 டிகிரி. ஏன்னா குத்தெதிர் கோணங்கள் சமமானவை அப்படிங்கிற பண்பை நம்ம பயன்படுத்தியிருக்கோம்.
அதுக்கு கீழே எக்ஸ் மற்றும் ஒய்யை காண்க. அந்த ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 3x கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸும் 3x யாரு? நேரிய கோண இணை. அப்ப எக்ஸையும் 3xையும் கூட்டின மொத்தம் 4x. 4xோட விட 180 டிகிரி. அப்ப எக்ஸ் வேணும்னா 45 டிகிரி அப்படிங்கிறத சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 45 டிகிரி, இப்ப 4x ஈக்குவல் டு 180 டிகிரி, எக்ஸ் வேணும்னா 45 டிகிரி. அப்போ ஒய் எவ்வளவு அப்படின்னா 3xங்கிறது ஒரு எக்ஸ் 45 டிகிரி, 3x 135 டிகிரி. அப்போ ஒய்யும் அதே 135 டிகிரி நமக்கு வந்து. அடுத்தது கொள்குறி வகை வினாக்கள் கொடுத்துருக்காங்க. குத்ததிர் கோணங்கள் என்பது சமமானவை. ஒரு புள்ளி அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. படத்துல பிஓசியின் மதிப்பு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், நேரிய கோண இணையா இருந்தா 3 கோணம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கோணத்தையும் கூட்டினா 100 டிகிரி. இப்போ மிச்சம் உள்ளது 80 டிகிரி. அப்ப 17வது கணக்கு விட 80 டிகிரிங்கிறத சுலபமா விட கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நேரிய கோண இணை, குத்ததிர் கோணங்கள். குத்ததிர் கோணங்கள் அளவில் சமமானவை. ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி அப்படிங்கிற பண்புகளை பயன்படுத்தி அவங்க படம் கொடுத்தா அதுலேருந்து எக்ஸோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, விடுபட்ட கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த பாடப்பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பகுதி குறுக்கு வெட்டிகள். குறுக்கு வெட்டினா என்ன? இரு கோடுகளை வெவ்வேறு புள்ளியில் வெட்டும் ஒரு கோடு குறுக்கு வெட்டி. இதையே நம்ம கேள்வியா கேட்பாங்க. இரு கோடுகளை வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டும் ஒரு கோட்டுக்கு என்னன்னு பேரு? அதுக்கு பேரு தான் குறுக்கு வெட்டிகள். அங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க, கீழேயும் படம் கொடுத்துருக்காங்க. ரைட், அது தொடர்பான பண்புகள் கொடுத்துருக்காங்க. குறுக்கு வெட்டியால் அமையும் கோணங்கள். இப்போ சைடில் படம் போட்டிருக்காங்க. 2 கோடை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டிட்டு போகுது 2 புள்ளியில. இரு கோடுகளை வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டும் ஒரு கோடு குறுக்கு வெட்டி. அப்ப மேல ஒரு 4 கோணமும் கீழே ஒரு 4 கோணமும் ஏற்படுது. அப்ப இரு கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும் போது ஏற்படும் கோணங்களின் எண்ணிக்கையினோட கேட்கலாம். நம்மள கேட்டிருக்காங்க பின்னாடி பயிற்சியில. சுலபமா கேட்கணும்னா இது போல கேள்விகளை தான் கேட்பாங்க. இரு கோடுகளை வெவ்வேறு புள்ளியில் வெட்டும் கோட்டுக்கு பேரு குறுக்கு வெட்டி. அப்படி குறுக்கு வெட்டி வெட்டினா எத்தனை கோணம் ஏற்படும்? 8 கோணங்கள் ஏற்படும். அவர் 1 2 3 4 போட்டார். மேல உள்ளதுல 1 2 3 4, கீழே உள்ளதுல 5 6 7 8 கொடுத்துருக்காங்க. இதுல அந்த ஒவ்வொரு கோணத்துக்கும் மொத்தம் 8 கோணம் இருக்கு. அந்த 8 கோணத்தையும் ஒரு பண்பு வச்சு எழுதியிருக்காங்க. இங்க ஒத்த கோணங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்களா? ஒத்த கோணங்கள் எழுதியிருக்காங்க. அதுக்கு தனியாவே கலர் கொடுத்துருக்காங்க. 1வது கோணமும் 5வது கோணமும் ஒத்த கோணம், 2வது கோணமும் 6வது கோணமும் ஒத்த கோணம், 3வது கோணமும் 7வது கோணமும் ஒத்த கோணம், 4வது கோணமும் 8வது கோணமும் ஒத்த கோணங்கள். ஒத்த அப்படின்னா மேல உள்ளதோட ஒரே பக்கம், ஒரே பக்கத்தை குறுக்கு வட்டியோட இப்போ வலது கை பக்கத்திலேயே தான் இருக்கு. 1வது கோணம் மேல உள்ள கோட்டுக்கு மேல இருக்கு, 2வது கோணம் கீழே உள்ள கோட்டுக்கு மேல இருக்கு. அப்ப ஆங்கில எழுத்து எஃப் போல எஃப்னு அடிச்சுக்கிட்டோம்னா எஃப்ல மேல் பகுதி, அது மாதிரி கீழே உள்ள கோட்டுக்கு மேல் பகுதி. அதுபோல 4ங்கிறது எஃப்க்கு உள்பகுதி, கீழே உள்ளது உள்பகுதி. அதுபோல் இந்த கோடை எடுத்தோம்னா 2ம் 6ம் ஒத்த கோணம், 3ம் 7ம் ஒத்த கோணங்கள். அடுத்தது ஒன்று விட்ட கோணங்கள். 3 5 4 6 இந்த கோணங்கள் குறுக்கு வட்டிக்கு உள்ளே அப்படியே போய் குறுக்கு வட்டியோட உள்பக்கம் இருக்கு. இவ்வகை கோணங்கள் ஒன்று விட்ட உட்கோணங்கள். உள்ள இருக்கு. 3வது கோணம் அதுக்கு நேரம் 6வது கோணம் இல்லை, அது ரெண்டும் ஒரே பக்கத்துல இருக்கு. 3 6ம் குறுக்கு வட்டிக்கு இடது கை பக்கமும், 4 5ம் குறுக்கு வட்டிக்கு வலது கை பக்கம் இருக்கு. இவங்க 2 பேரும் உட்கோணங்கள் தான். ஒன்று விட்ட உட்கோணம்னா 4ஓட ஒன்று விட்ட உட்கோணம் 6, 3ஓட ஒன்று விட்ட உட்கோணம் 5. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இதை வச்சுதான் நம்ம கணக்குகள் நம்ம கண்டிப்பா கேட்பாங்க. குறுக்கு வெட்டி சம்பந்தமான கணக்குகள் நம்மளை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. குறுக்கு வெட்டி ஒத்த கோணங்கள் சொல்லிட்டோம். குறுக்கு வெட்டியில ஒரே பக்கத்துல வலது கை பக்கம் இருந்தா முதல் கோட்டுக்கு மேல இருந்தா அதோட ஒத்த கோணம் 2வது கோட்டுக்கு மேல இருக்கும்.
கோட்டுக்கு கீழே இருந்தா ரெண்டாவது கோணம் அதோட ஒத்த கோணம் ரெண்டாவது கோட்டுக்கு கீழே, முதல் கோட்டுக்கு கீழே ரெண்டாவது கோட்டுக்கு கீழே. இங்க நம்ம சொல்றது ஒன்று விட்ட உட்கோணம். உட்கோணம் என்ன இருக்கும்? குறுக்கு வெட்டிக்கு நடுக்குள்ள இருக்கும், ரெண்டு பக்கமும் கோடு இருக்கும், குறுக்கு வெட்டி கிராஸா போயிட்டு இருக்கும், நடுவுல அந்த அவரே கலர் பண்ணியிருக்காரு பாருங்க, 3 4 5 6. இப்போ ஒன்று விட்டன்னு சொன்னா 4 6 3 5. அடுத்து ஒன்று விட்ட வெளிக்கோணம், அந்த படத்தை நல்லா பாருங்க, 1 2 7 8 கொடுத்துருக்காங்க. ஒன்னோட ஒன்று விட்ட வெளிக்கோணம் அப்படிங்கிறது 7, 2ஓட ஒன்று விட்ட வெளிக்கோணம்ங்கிறது 8. இந்த கோணங்களை நல்லா நினைவில் வச்சுக்கிட்டா இதிலிருந்து நம்ம பண்புகளை எழுதிடலாம். ஒன்று விட்ட வெளிக்கோணம், வெளிக்கோணம்னா குறுக்கு வெட்டிக்கு நம்ம நேர்கோடு, ரெண்டு நேர்கோட்டுக்கும் மேலையும் ரெண்டாவது நேர்கோட்டுக்கு கீழேயும் இருக்கக்கூடியது. இப்ப ரெண்டாவது கோணம் ஒன்னாவது கோணம்னா அதனுடைய ஒன்று விட்ட வெளிக்கோணம் ஜோடி யாருன்னா 7, 2ஓட ஜோடி யாருன்னா 8. 1 7 ஒன்று விட்ட வெளிக்கோணம், 2 8 ஒன்று விட்ட வெளிக்கோணம். இது ரெண்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதிலிருந்து கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் சுலபமா நாம வச்சுக்கலாம். ஒரு குறுக்கு வெட்டியானது இரு கோடுகளை வெவ்வேறு புள்ளியில வெட்டும் பொழுது 8 கோணம் ஏற்படும். மேலே உள்ள கோணத்தை நான் 1 2 3 4ன்னும் கீழே உள்ள 4 5 6 7 8ன்னு வச்சுக்கிட்டேன்னா 1வது கோணமும் 5வது கோணமும் ஒத்த கோணம். வார்த்தையை நான் வச்சுக்கிறேன், ஒத்த கோணம்னு ஒரு வார்த்தை. ஒன்று விட்ட உட்கோணங்கள், ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள், இந்த வார்த்தையை நாம வச்சுக்கிறேன். ஒத்த கோணங்கள், ஒன்று விட்ட உட்கோணங்கள், ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள், இதை நாம வச்சுக்கிறேன். ரைட். அப்போ ஒத்த கோணங்கள் 1 5, 2 6, 3 7, 4 8. ஒன்று விட்ட உட்கோணம்னா அப்படியே நான் மறந்துட்டா கூட டக்குன்னு ஒரு படத்தை போட்டுக்கிறேன். ஒரு கோடு குறுக்க ஒரு குறுக்கு வெட்டி, நீ 1 2 3 4 5 6 7 8 நம்பரை குறிச்சிட்டாலே நம்ம கணக்குகளை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று விட்ட உட்கோணம்னு சொன்னா 4 6 3 5. ஒன்று விட்ட வெளிக்கோணம்னா 1வதோட கோணத்துக்கு 7, 2வதோட கோணத்துக்கு 8 ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் ஆகும். ரைட். அது தொடர்பான பண்புகள் கொடுத்துருக்காங்க. ரைட். இணைகோடுகள் குறுக்க வெட்டி உருவாக்கும் கோணங்கள், அதே கணக்கு இணைகோடுகளாக இருந்தா அது தொடர்பான பண்புகள் கொடுத்துருக்காங்க. 2 இணைகோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுவதால் ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் அளவில் சமம். கீழே வரும் இங்க ஒரு பண்பு கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட செயல்பாட்டிலிருந்து 2 இணைகோடுகளை ஒரு குறுக்கு வெட்டியால் வெட்டும்போது ஒன்று விட்ட உட்கோணங்கள் அளவில் சமமாக இருக்கும். 2 இணைகோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும் போது ஒத்த கோணங்கள் சமமாக இருக்கும். 4 படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துல செயல்பாடு எழுதியிருக்காங்க. இணைகோடுகளை குறுக்கு வெட்டி வெட்டும் போது ஏற்படக்கூடிய ஒத்த கோணங்கள் அளவில் சமமானவை. ஒத்த கோணங்கள்ல யாரு? 1வது கோணமும் 5வது கோணமும் சமமா இருக்கும், 2வது கோணமும் 6வது கோணமும் சமமா இருக்கும், 3வது கோணமும் 7வது கோணமும் சமமா இருக்கும், 4வது கோணமும் 8வது கோணமும் சமமா இருக்கும். அப்போ ஒத்த கோணங்கள்னு சொல்லக்கூடியவை அளவில் சமமானவை. அடுத்தது ஒன்று விட்ட உட்கோணங்கள், அதுபோல ஒன்று விட்ட உட்கோணங்களும் அளவில் சமமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது படிச்சது ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள், ஒன்று விட்ட வெளிக்கோணங்களும் அளவில் சமமாக இருக்கும். கடைசியா உள்ளது 2 இணைகோடுகளை ஒரு 103ஆம் பக்கத்துல கீழே உள்ள செயல்பாடு முடிவுல கீழே உள்ளது மேற்கட்ட செயல்பாட்டில் இருந்து 2 இணைகோடுகள் ஒரு குறுக்கு வெட்டியால் வெட்டப்படும் போது குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கம் அமைந்த உட்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் என்பதை நாம் முடிவு செய்ய இயலும். நல்லா நாம வச்சுக்கிறேன். இந்த கணக்குல ஒரே பக்கத்துல 2 கோணம் கொடுத்துருக்காங்க. ஒரு கோணம் 55 டிகிரி, இன்னொரு கோணம் 125 டிகிரி. 2 கோணம் கொடுத்துருக்காங்க. இது 2 கோணத்தையும் கூட்டினா விட என்ன வந்தது? 180 டிகிரி. அதன் பிறகு உள்ள எல்லா கணக்கும் நம்ம அளந்து செயல்பாடு செய்யணும். செயல்பாடு செஞ்சாலும் அந்த குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கத்தில் அமைந்த 2 உட்கோணங்களின் கூடுதல் மிகை நிரப்பு கோணங்களாக, அதாவது 180 டிகிரி வரும் அப்படிங்கிற நாம வச்சிருக்கோம். அப்ப ஒத்த கோணங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஒத்த கோணம் இருந்தா உடனே விட எழுதிடலாம். ஒன்று விட்ட உட்கோணம் 1 கொடுத்துருக்காங்க, அதோட ஒன்று விட்ட இன்னொரு உட்கோணம் கிட்ட இருந்தாங்கன்னா உடனே விட எழுதிடலாம். இதே போல ஒரே பக்கத்தில் அமைந்த 2 கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல ஒரு கோணம் கொடுத்துட்டு
இன்னொரு கோணம் கேட்டா 180 டிகிரியில கழிச்சு விட எழுதலாம். இதை நாம வச்சுக்கிறேன். அப்ப ஒன்றுவிட்ட உட்கோணங்கள் ஒன்றுவிட்ட வெளிக்கோணங்கள் சமம் குறுக்கு வட்டியின் ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் மிக நிரப்பு கோணங்களாக, அதாவது 180 டிகிரியாக இருக்கும். இதான் பண்பு. அடுத்து இரண்டு இணைகோடுகளை ஒரு குறுக்கு வட்டியால் வெட்டும்போது குறுக்கு வட்டியின் ஒரே பக்கம் அமைந்த வெளிக்கோணங்கள் மிக நிரப்பு கோணங்கள் என்பதையும் நாம் முடிவு செய்ய இயலும். குறுக்கு வட்டியில் ஒரே பக்கம் அமைந்த வெளிக்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. கடைசி பண்பா படம் கொடுத்துருக்காங்க. ஒரு கோணம் 120 டிகிரி, இன்னொரு கோணம் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்ப குறுக்கு வட்டியின் ஒரே பக்கம் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் எப்படி 180 டிகிரியோ, அதே போல குறுக்கு வட்டியின் ஒரே பக்கம் அமைந்த வெளிக்கோணங்களின் கூடுதலும் 180 டிகிரி. எந்த இடம் தெரியலன்னா 1வது கோணமும் நம்ம கண்டுபிடிச்ச கடைசியா உள்ள 8வது கோணம். 1வது கோணமும் 8வது கோணமும் எந்த கோணம்? ஒன்றை விட்ட வெளிக்கோணங்கள். அப்போ குறுக்கு வட்டியின் ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணம். ரெண்டு பேரும் குறுக்கு வட்டியின் ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி ஆகும். ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் அளவில் சமம். அப்போ 1 7 சமம்னு தெரியும், ரைட். 2 8 சமம்னு தெரியும். ஆனா இங்க 1வது கோணமும் 8வது கோணமும் கொடுத்துருக்காங்க. அப்ப அது ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி வரும். பார்த்தாலே தெரியுது, ஒரு கோணம் விரிகோணமா இருக்கு, இன்னொரு கோணம் குறுங்கோணமா இருக்கு. அப்ப டக்குன்னு நமக்கு என்ன வேணும்? அப்ப இது ரெண்டையும் கூட்டினா கண்டிப்பா என்ன வரும்? 180 டிகிரி வரும் நாம வச்சு. அப்ப அவங்க கொடுத்த கோணமானது 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல 120 கொடுத்துட்டு 60 இருக்கிற இடத்துல எக்ஸ் கொடுத்துருந்தா நம்ம டக்குன்னு படத்தை பார்த்தோம் ஞாபகம் வேண்டியது, ரெண்டுமே விரிகோணமா இருந்தா 120னா 120 போட்டோம். ஆனா ஒன்னு 120 கொடுத்துருக்காங்க, 60ங்கிறது இடத்துல எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அது குறுங்கோணமா இருக்கு, ஒன்னு விரிகோணமா இருக்கு. அப்பனா 180 கழிச்சுட்டா எனக்கு விட வருங்கிறத நாம வச்சுட்டா போதும். 180 டிகிரியில 120 கழிச்சுட்டேன், அப்ப 60 டிகிரி. இவங்க ரெண்டு பேர் யாரு? குறுக்கு வட்டியின் ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்கள். வெளிக்கோணத்தை கூட்டினாலும் 180 தான், குறுக்கு வட்டியின் ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களை கூட்டினாலும் 180 டிகிரி தான். இதை நல்லா நினைவு வச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம பயிற்சி கணக்குகள் போவோம். அது எடுத்துக்காட்டு கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இதுல ஒத்த கோணத்தை எழுது, ஒன்று விட்ட கோணத்தை எழுது, அப்புறம் இது தொடர்பான படங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம நேரம் பயிற்சி கணக்குகள் போவோம். பயிற்சி கணக்குல அவ்வளோ கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பண்புகளை நல்லா நினைவூட்டுவதற்காகவும் கருத்துக்களை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒவ்வொரு கருத்துக்கான படத்துக்கும் நிறைய விளக்கங்கள் கொடுத்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த பட கணக்குகளை நம்ம பயிற்சி எடுத்தாலே நம்ம அந்த குறுக்கு வட்டி தொடர்பான கருத்துக்கள் நமக்கு நினைவுல நன்றாக இருக்கும். இப்ப முதல் படத்தை பார்க்குறேன். படத்தில் குறிப்பிடப்பட்டதுல கோண சோடிகளின் பெயர்களை எழுது. கோண சோடியோட பெயர். 1வது கோணம் கொடுத்துருக்காரு, 2வது கோணம் கொடுத்துருக்காரு. அப்ப அது போல ஒவ்வொரு கணக்கா கொடுத்துருக்காங்க. 1வது கோணமும் 2வது கோணமும் என்ன கோணம்? 1வது கோணமும் 2வது கோணமும் இந்த அது போல இந்த கோணம் 1, இதுல கோணம் 2. கோணம் 1 கோணம் 2 என்ன? குறுக்கு வட்டியின் ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்கள். இதுல 1 இதுல 2 என்ன கோணம்? ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் வெளியில இருக்கு. 3வது படத்தை பார்த்தேன். 1வது கோணமும் 2வது கோணமும் என்ன கோணங்கள்? ஒத்த கோணங்கள். குறுக்கு வட்டியின் ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள். ஒன்று விட்ட உட்கோணங்கள். குறுக்கு வட்டிங்கிறது ஒத்த கோணங்கள் கொடுத்துருக்கோம். ஒத்த கோணங்கள். அடுத்து எக்ஸின் மதிப்பை காண்கள் ஒரு கணக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. 2வது கணக்கு பார்க்குறேன். அதுல ஒரு 5 கணக்கு கொடுத்துருக்காங்க. கீழே இசட் கீழே ஒவ்வொரு எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்க ஒரு இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 35 டிகிரி கொடுத்துருக்காங்க. 35 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸ் ஆனது 35 டிகிரி, அடுத்த கணக்கில் எக்ஸ் ஆனது 65 டிகிரி. இதுல என்ன கோணம்? ஒத்த கோணங்கள் தெரியுது வரும். இந்த 2 படமும், மொதல் படமும் ஒத்த கோணம், 2வது படமும் ஒத்த கோணம், 3வது கணக்கும் ஒத்த கோணம், 4வது கணக்கும் ஒத்த கோணம், 5வது கணக்கும் ஒத்த கோணம். எல்லாம் ஒத்த கோணங்கள் அளவில் சமமானவைன்னு நமக்கு தெரியும். அதனால
எக்ஸுங்கிறது ரெண்டாவது கணக்கு விட 65, மூணாவது கணக்கு விட எக்ஸுங்கிறது 145, நாலாவது கணக்கு எக்ஸுக்கு விட 135, ஐந்தாவது கணக்கு எக்ஸுக்கு விட 90 டிகிரி. இது மாதிரி கட்டம் போட்டிருந்தா அது 90 டிகிரி நமக்கு தெரியும். அடுத்து மூணாவது கணக்கு. படம் ஒவ்வொன்றிலும் ஒய்யின் மதிப்பை காண்க. இங்க 28 கொடுத்துருக்கு, அங்க ஒய் கொடுத்துருக்கு. இவங்க ரெண்டு பேரும் யாரு? ஒன்று விட்ட உட்கோணம், அதனால ஒய்ங்கிறது 28 டிகிரி. அடுத்து ஒய்ங்கிறது 58 டிகிரி, இது யாரு? ஒன்று விட்ட வெளிக்கோணம். ஒய்ங்கிறது 123 டிகிரி, ஒன்று விட்ட உட்கோணம். ஒய்ங்கிறது 108 டிகிரி, ஒன்று விட்ட வெளிக்கோணம். இப்போ ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம், ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் சமம் அப்படிங்கிற கருத்தை நினைவுபடுத்துறதுக்காக இது போல சுலபமான கணக்குகளை நம்மளை கேட்கணும். நல்லா நல்லா டைட்டா படிச்சுட்டு போவோம், அங்க ரொம்ப சுலபமா கேட்டுருவாங்க. சுலபமா கேட்டா மகிழ்ச்சி தான், அங்க பதட்டப்பட வேண்டியதில்லை. இதை உடனே பார்த்த உடனே விட வேண்டியதில்லை. நம்ம கொடுத்துருக்கிறது இல்லை நான் மறந்துட்டேனே அப்படின்னா நீங்க தெரிய வேண்டிய வேலை, கொடுத்துருக்க கோணம் என்ன கோணம்? 28 டிகிரிங்கிறது குறுங்கோணம். கேட்டிருக்கிறது என்ன கோணம்? ஒய்ங்கிறதும் குறுங்கோணம். அப்ப கண்டிப்பா எக்ஸுங்க ஒய்ங்கிறது 28 தான், அப்படி நாம வச்சுக்கிறோம். இல்ல ஒய்ங்கிறது மேல கொடுத்துட்டாங்களே, என்னால விட என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா 180 கழிச்சு போட்டுரு. ஒன்னு குறுங்கோணமா கொடுத்து விரிகோணம் உள்ள இடத்துல நான் கேள்விக்குறி கொடுத்துருந்தா நீ செய்ய வேண்டிய வேலை 180 கழிச்சு போட்டா உங்களுக்கு சரியான விடை நமக்கு கிடைக்கும். அதை நம்ம நாம வச்சுக்கிறோம். அடுத்த நான்காவது கேள்வியில எக்ஸின் மதிப்பை கேட்டிருக்காங்க. இது எந்த பண்பு? குறுக்குவட்டியின் ஒரே பக்கம் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இதுதான் சொன்னேன். எக்ஸ் ஒரு இடத்துல 31 கொடுத்துருக்கு, அது குறுங்கோணம். நீங்க கொடுத்த இசட்டுங்கிறது என்ன கோணம்? விரிகோணம். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நான் பண்பே எனக்கு தெரிய வேண்டியில்லை, நான் 180 கழிச்சு போட்டேன்னா விட வந்துடும். குறுக்கு வெட்டின் ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. எனக்கு பண்பு மறந்து போச்சு, பரவாயில்ல. நான் தெரிய வேண்டியது என்ன? கொடுத்த கோணமும் அங்க கேள்விக்குறி போட்ட கோணமும் குறுங்கோணமா விரிகோணமா? கொடுத்துருக்கிறது 31ங்கிறது குறுங்கோணம், கேட்டிருக்க இசட்டுங்கிறது விரிகோணம். உனக்கு எப்படியா தெரியும் விரிகோணம்னா? படத்தை பார்த்தாலே தெரியும், படத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறேன். நல்லா விரிந்து இருக்கு விரிகோணம். அப்ப விட வேணும் என்ன பண்ணணும்? 180ல 31 கழிச்சு 149 டிகிரின்னு விட எழுதிடலாம். அது போல அடுத்த கணக்கு. கொடுத்துருக்கிறது 135ங்கிறது விரிகோணம், கேட்டிருக்க இசட்டுங்கிறது குறுங்கோணமா இருக்கு. 180ல 135 கழிச்சு மிச்சம் 45ன்னு விட எழுதிடலாம். இதுலயும் அப்படித்தான். 79ங்கிறது குறுகலா இருக்கு, இசட்டுங்கிறது சற்று விரிகோணமா இருக்கு. அப்ப குறுக்கு வட்டின்னு ஒரே பக்கத்தை அமைந்த வெளிக்கோணங்களின் கூடுதல் 180. பண்பு மறந்து போச்சு, பரவாயில்ல. டக்குன்னு என்ன பண்ணும்? மேல உள்ளது குறுங்கோணம், கீழே உள்ளது விரிகோணம். 180ல 79 கழிச்சேன் 101 டிகிரி அப்படிங்கிறது சுலபமா விட எழுதிடலாம். அப்ப ரெண்டு இணைகோடுகள் கொடுத்து ஒரு குறுக்கு வெட்டி கொடுத்துருந்தா அது விடை எழுதும் பொழுது அவங்க எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க? ஒத்த கோணங்கள் கேட்டிருக்காங்களா, ஒன்று விட்ட உட்கோணமா, ஒன்று விட்ட வெளிக்கோணமா, குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கத்தில் இந்த உட்கோணங்களில் கூடுதலா அல்லது வெளிக்கோணங்களில் கூடுதலா அப்படிங்கிறத பண்பனுக்கு தெரியலன்னு சொன்னா இங்க போய் அந்த கணக்கை நல்லா பாருங்க. கொடுத்தது என்ன கோணம்? குறுங்கோணம். எந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல கண்ணால படத்தை பார்த்து அது குறுங்கோணமா இருந்தா அதே நம்பர் தான் விடையா வரும் அப்படிங்கிறத நாம வச்சுக்கணும். அடுத்தது எக்ஸின் மதிப்பை காண்க. ஒத்த கோணங்கள் தோன்றுகிறாங்க, ஒன்று விட்ட ஒரே பக்கத்தில் அமைந்த விட்ட வெளிக்கோணங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கணக்குக்கும் நம்ம விடை கண்டுபிடிக்கணும். ஒத்த கோணங்கள் அளவில் சமம்னு தெரியும். அப்போ முதல் கணக்குக்கு நான் விடை எழுதணும் அப்படின்னா 3x = 126 டிகிரி. அப்போ எக்ஸுக்கு விட வேணும்னா 3x 126 3ஆல் வகுத்து 42 டிகிரின்னு விடை எழுதிடுவேன். அதுபோல அடுத்த கணக்கு 4x + 13, இது 135 டிகிரி. இது ரெண்டு சமமா? இல்லை. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரப்போகுது? 180 டிகிரி. ஏன்னா முதல்ல உள்ளது குறுங்கோணம், நீங்க கொடுத்த 135 டிகிரி. ரெண்டையும் கூட்டணும் 180 டிகிரி. 135 கழிச்சு மறுபடியும் 13 கொண்டே கழிச்சு 4ஆல் வகுத்தா எனக்கு விட வந்துடும். அப்ப நான் செய்ய வேண்டிய வேலை, குறுக்கு வட்டின்னு ஒரே பக்கம் இந்த அல்லது குறுக்கு வட்டின்னு ஒரே பக்கம் இந்த வெளிக்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரிங்கிறத நான் வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 180 வரணும். நம்பரா இருந்தா நான் உடனே விட எழுதிடுவேன். 4x + 3 சமன்பாடு கொடுத்ததுனால 180ல 135 கழிச்சு மறுபடியும் 13 கழிச்சு இப்போ 4ஆல் வகுத்தா எனக்கு எக்ஸுக்கு விட வந்துடும். இது போல கணக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்து கொள்குறி வகையை கொடுத்துருக்காங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகளை வெவ்வேறு புள்ளியில் வெட்டும் கோடு குறுக்கு வட்டி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்தது ஜாமெட்ரி கணக்கு கொடுத்துருக்காங்க. செங்குத்து இருசம வட்டி வரைதல், அதுக்கு பயிற்சி கணக்கு கொடுத்துருக்காங்க. கோண இருசம வட்டி வரைதல் ஜாமெட்ரி கணக்கு கொடுத்துருக்காங்க.
ரைட், அவ்வளவுதான், அந்த பாடம் நிறைவடையுது. அப்ப இந்த பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறது, பொதுவான ஒரு முனை, பொதுவான ஒரு கதிர், வெவ்வேறு உட்பகுதிகளை கொண்ட இரண்டு கோணங்கள், அடுத்துள்ள கோணங்கள், மிக நிரப்பு கோணங்களாக இருக்கும் அடுத்துள்ள கோணங்கள் நேரிய கோண இணைகள், ஒரு கோட்டின் மீது ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி தெரிஞ்சுக்கிட்டேன். இரு கோடுகளை ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் போது அமையும் அடுத்தமையா கோணங்கள் குத்தெதிர் கோணங்கள். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகளை ஒரு கோடு வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டினால் அக்கோடு குறுக்கு வெட்டி. குறுக்கு வெட்டி இரு இணைகோடுகளை குறுக்கு வெட்டி வெட்டும் போது கீழே உள்ள பண்புகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒத்த கோணங்கள் சமம், ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம், ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் சமம், குறுக்கு வட்டியின் ஒரே பக்கம் அமைந்த உட்கோணங்களில் மிக நிரப்பு கோணங்கள், குறுக்கு வட்டியின் ஒரே பக்கம் அமைந்த வெளிக்கோணங்களும் மிக நிரப்பு கோணங்கள். அதனால குறுக்கு வட்டிக்கு சிறப்பாக ஒரு 5 பண்புகள் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கஷ்டம் இல்லை. அந்த படத்தை நல்லா ஒத்து பார்க்குறேன். கொடுத்ததும் கேட்டதும் ரெண்டுமே குறுங்கோணமாக இருந்தால் கொடுத்தது தான் விட, ரெண்டுமே விரிகோணமாக இருந்தால் கொடுத்தது தான் விட. இல்லை சார் 3x கொடுத்துருக்கு, அங்கே 120 கொடுத்துருக்குன்னா 3x தான் 120, எக்ஸ் வேணும்னா 40 நாம வச்சுக்கிறேன். என்ன எக்ஸ் தான் கேட்கணும், அதில் அவர் 3x கொடுக்கலாம். ஒத்த கோணங்கள் கொடுத்துட்டு ஒரு இடத்துல 120 டிகிரி, இன்னொரு இடத்துல அதே விரிகோண இடத்துல கேள்விக்குறியை கொடுத்து 3x கொடுத்துட்டா எக்ஸோட மதிப்பு வேணும்னா 3x தான் 120, எக்ஸுங்கிறது 40. இப்போ கணக்கு போடுறதுக்கு முன்னாடி அவர் எக்ஸ் கேட்டிருக்காரா 3x கேட்டிருக்காரா, விடுபட்ட கோணத்தின் அளவு கேட்க மாட்டாங்க, எக்ஸோட மதிப்பு கேட்பாங்க. அதை நல்லா நினைவில் வச்சுக்கிறேன். ரைட், அதோட இந்த பாடம் நிறைவடையுது. அதுக்கு அடுத்தது கோணங்கள் கூடுதல் பண்புகளை பயன்படுத்தி விடை எப்படி கண்டுபிடிக்கிறது. இது 7ஆம் வகுப்புல கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம முக்கோணத்தினுடைய வகைகள் பார்த்தோம்ல, 6 வகையான வகையை சொல்லிருக்கேன். பக்கத்தின் அடிப்படையில் 3, கோணத்தின் அடிப்படையில் 3. அந்த மீள்பார்வையில் அவர் அப்படியே ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. பக்கத்தின் அடிப்படையில் சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம்னும், கோணத்தின் அடிப்படையில் குறுங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம் அப்படிங்கிற 6 வகையை கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான முக்கோண சமநிலை பண்பை கொடுத்துருக்காங்க. எந்த முக்கோணத்தில் ஏதேனும் இரு பக்க அளவுகளின் நீளங்களில் கூடுதல் 3வது பக்கத்தின் நீளத்தை விட அதிகமாக இருக்கும், இது முக்கோண சமநிலை பண்பு எனப்படும். ஏற்கனவே அந்த டெஸ்ட் பண்ணதை அவர் போட்டு காட்டிருக்காங்க. ஏஐயும் பிஐயும் கூட்டினா சிஐ விட அதிகமாக இருக்கும், பிஐயும் சிஐயும் கூட்டினா அது ஏஐ விட அதிகமாக இருக்கும், சிஐ ஏஐ விட கூட்டினா பிஐ விட அதிகமாக இருக்கும். நம்ம ஒரே ஒரு டெஸ்ட் தான் பண்ணணும், 3 டெஸ்ட் பண்ணணும், அவர் ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணியிருக்காரு. இப்போதான் இங்கே அறிமுகம் கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் பண்பு. ஏற்கனவே தெரியும், முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதுதான் முதல்ல கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி என்பது சரிபார்க்கப்பட்டது. அது தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. 3 கோணம் கொடுத்துருக்காங்க. இங்க எடுத்துக்காட்டு 4.1ல கீழே கொடுக்கப்பட்ட கோணங்களை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா. நமக்கு இப்போ டெஸ்ட் பண்ணா கொடுக்கணும். 3 கோணம் கொடுத்துட்டா 3ஐயும் கூட்டினா 180 டிகிரி வந்தா முக்கோணத்தை அமைக்க இயலும், இல்லைன்னா முக்கோணத்தை அமைக்க இயலாது. அவ்வளவுதான். அப்ப கீழ்கண்ட எந்த கோணங்களை கொண்டு முக்கோணத்தை அமைக்க இயலும்னு சொல்லி விட நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம். 3 கோணம் கொடுத்துருப்பாங்க. எதை கூட்டினா 180 டிகிரி வருதோ அந்த கோணங்களை கொண்டு மட்டும்தான் முக்கோணத்தை அமைக்க இயலும்னு நாம வச்சுக்கிறேன். அடுத்த எடுத்துக்காட்டு 2, முக்கோண ஏபிசியில் விடுபட்ட கோண அளவை காண்க. ஒரு இடத்துல எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்துல 31 டிகிரி, ஒரு இடத்துல 41 டிகிரி. நமக்கு தெரியும் 3 கோணத்தை கூட்டினா 180 டிகிரி வரும். இப்போ இது ரெண்டையும் கூட்டின 75 டிகிரி வருது. அந்த 180 கழிச்சுட்டா எக்ஸுங்கிறது 105 டிகிரி. அப்போ முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கணக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கணக்குல ஒரு இடத்துல எக்ஸ் கொடுத்துருக்காரு, ஒரு இடத்துல 70 கொடுத்துருக்காங்க, இன்னொரு இடத்துல கோணத்தையே காணும். அப்ப இருசமபக்க முக்கோணம். அப்ப இன்னொன்னும் நான் எக்ஸ்ன்னு நானா எடுத்துக்கணுங்கிறது நான் போச்சு. ஏது இந்த எக்ஸ், அது ஒரு இருசமபக்க முக்கோணம். எப்படி உங்களுக்கு தெரியும், 2 இடத்துல கோடு போட்டிருக்கு. அப்ப இரு சமபக்க முக்கோணத்தில் இரு சமபக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம். அப்ப ஒய் டீங்கிறது எக்ஸா இருந்தா கோணம் எஸ்ங்கிறதும் எக்ஸா இருக்கும். அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 70 ஈக்குவல் டு 180. எக்ஸை கூட்டினாங்க 2x,
2x அங்க வச்சுட்டு 70 கொண்டு போய் கழிச்சாங்க, மிச்சம் 110. எக்ஸ் வேணும்னா 110 2ஆல வகுத்தேன், 55 டிகிரி கண்டுபிடிச்சிட்டேன். அது போலதான் அடுத்த கணக்கு சுலபமா கொடுத்துருக்காங்க. ஒரு 65 டிகிரி, ஒரு 35 டிகிரி. எக்ஸ் வேணும்னா 65 35 கூட்டினா 100, மிச்சம் 80. அப்ப எக்ஸோட விட 80 டிகிரிங்கிறத சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ரைட். அடுத்து வெளிக்கோணம். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூட 180 டிகிரி. இப்ப புதுசா ஒரு கோணம் 7ஆம் வகுப்புல கத்துக்கிறேன். 6ஆம் வகுப்புல முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூட 180 டிகிரி கத்துக்கிட்டேன். இப்ப 7ஆவதுல முக்கோணத்தின் வெளிக்கோண பண்பு. வெளிக்கோணம்ங்கிறது யாரு? முக்கோணத்தை ஏதாவது ஒரு பக்கத்தை தட்டிட்டுனா அங்க கிடைக்கக்கூடியது வெளிக்கோணம். ஏபிசிங்கிற முக்கோணத்தை பிங்கிற புள்ளிய டி வரை கோணம் வேணும் அப்படின்னா உள்ளெதிர் கோணங்களை 2 பேரை கூட்டணும். கூட்டணும்னா நமக்கு விடை கிடைச்சிரும். அந்த 2 பேர் யாருன்னா ஏ, கோணம் ஏ இருக்கு, கோணம் பி இருக்கு, கோணம் சி இருக்குன்னா எந்த பக்கத்தை நான் நீட்டணும், அப்ப பிங்கிற புள்ளியை தான் நான் டி வரைக்கும் நீட்டிருக்கேன். இப்ப பிங்கிற உள்ள இந்த கோணத்தை விட்டுட்டு மிச்சம் உள்ள 2 பேர் யாரு? கோணம் ஏவும் கோணம் சியையும் நான் கூட்டினா வெளியில உள்ள அந்த சிபிடி அப்படிங்கிற வெளிக்கோணத்தோட விட கிடைக்கும். மறுபடியும் சொல்றோம், வெளிக்கோணம் வேணும்னா உள்ள 2 பேரை கூட்டணும். அந்த 2 பேர் யாருன்னா பக்கத்துல உள்ள அடுத்துள்ள கோணம் இல்ல, உள்ளே உள்ள உள் எதிர்கோணங்கள். உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல். ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அந்த பண்பு தான் அங்கே இருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் என அறிகிறோம். அந்த பக்க நம்பர் 76ல உள்ள மேல உள்ள வரி பார்க்கிறேன். மேலே உள்ள செயல்பாட்டிலிருந்து ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் என்று அறிகிறோம். ரைட். இந்த பண்பை நம்ம பயன்படுத்தி இங்கே கீழே உள்ள ஒரு எடுத்துக்காட்டு கணக்குகளுக்கு நம்ம சுலபமா விட கண்டுபிடிச்சலாம். அடுத்த பக்கம் இங்க கொடுத்திருக்காங்க. பிக்யூஆர் ஆரில் அமையும் எஸ்ஆர்கியூ என்ற வெளிக்கோணத்தை கண்டுபிடி. ஒரு கோணம் 38 டிகிரி, ஒரு கோணம் 44 டிகிரி. மேல உள்ள கோணம் கொடுக்கல, வெளிக்கோணம் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளிக்கோணம் வேணும்னா யாரை கூட்டணும்? அந்த 6 கிட்ட தான் வெளியில் நீட்டி விட்டுருக்காரு. அப்ப ஆறை விட்டுட்டு இந்த உள்ள பி கிட்ட உள்ள கோணத்தையும் கியூ கிட்ட உள்ள கோணத்தை கூட உள் எதிர்கோணங்கள் உள்ள எதிர்கோணம். உள்கோணம்னா அது அடுத்துள்ள கோணம் ஆயிடும். வெளிக்கோணம் வேணும்னா உள் எதிர்கோணத்தை 2 பேரை கூட்டணும். அப்ப பியையும் கியூவையும் கூட்டின விட எனக்கு 82ன்னு வந்துருக்கு. அதான் அதுக்கு தேவையான விடை. அது போல வெளிக்கோணம் வேணும்னா உள்ள 6x-ஐயும் 62 டிகிரியையும் 31 டிகிரியும் கூட்டின ஒய்ங்கிறது 93 டிகிரியும் விட வந்துச்சு. அதுக்கு அடுத்த கணக்குல எக்ஸுக்கு விட கண்டுபிடிக்கிறதுக்கு வெளிக்கோணம் கொடுத்துட்டாரு. உள்ளெதிர் கோணம் 40 இருக்கு. அப்ப 135ல 40 கழிச்சு 95ன்னு விட எழுதியிருக்காங்க. இப்ப வெளிக்கோணத்தோட பண்பு என்ன? முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். 2 பேரை கூட்டணும். வெளிக்கோணம் வேணும்னா உள்ள 2 பேரை கூட்டணுங்கிறத நான் உள்ள எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். ரைட். அடுத்து அது தொடர்பான பயிற்சி கணக்குகள் கொடுத்துட்டாங்க. கூடுதல் 180 டிகிரி. இதை வச்சு 3 கோணத்தை கூட்டினா ஈக்குவல் டு 180 டிகிரி. அதுல இருந்து சமன்பாடு கண்டுபிடிச்சு சுலபமா விட கண்டுபிடிச்சலாம். 2 கோணம் கொடுத்துட்டாங்கன்னா நான் மனசால போட்டுருவேன். எக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நிதானமா 3 கோணத்தையும் கூட்டி ஈக்குவல் டு 180ன்னு போட்டு நம்பரா இருந்தா கொண்டு போய் கழிச்சுட்டு எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரா இருந்தா கொண்டு போய் 2x வந்திருக்கு, இப்போ 2 அளவு வைக்கணும். அப்பதான் எக்ஸுக்கு விட கிடைக்கும் அப்படிங்கிறத நாம வச்சுக்கணும். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படிங்கிறது முக்கியமான பண்பு. அடுத்து வெளிக்கோண தொடர்பான கணக்குகளும் கொடுத்துருக்காங்க. வெளிக்கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படிங்கிற பண்புகள் மிக முக்கியமானது. அவங்க 2 கோணம் கொடுத்துருந்தாங்க, 2மே நம்பரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சுலபமா நான் 3வது கோணத்தை சுலபமா கண்டுபிடிச்சு இது 2ஐயும் கூட்டி 180ல கழிச்சிருவேன். இல்ல 2 இடத்துல எக்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு இடத்துல நம்பர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா நிதானமா 3 பேரையும் கூட்டி ஈக்குவல் டு 180ன்னு போட்டு வெறும் டிகிரி நம்பரா இருந்தா 180ல கழிக்கிறேன். கணக்குல 2x வந்திருக்கு, 3x வந்திருக்குன்னா எக்ஸுக்கு விட வேணும்னா 3ஆல கொண்டு போய் அங்க உள்ள மீத உள்ள நம்பரை வகுத்தா எனக்கு சுலபமா விட கிடைச்சிரும்.
அப்ப முழு முக்கோணமா இருந்தா முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இதை பயன்படுத்தி தான் போடணும். வெளியில எப்ப அவர் நீட்டி விட்டாரோ இப்ப வெளிக்கோணம் வந்துட்டுன்னா முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிற அந்த பண்பை பயன்படுத்தி போடணுங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அடுத்தது சர்வசம முக்கோணம். இப்ப சர்வசம முக்கோணம் அப்ப முக்கோணங்கள் சர்வசமமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில பண்புகளை கொடுத்துருக்காங்க. இங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரே மதிப்புடைய பணத்தாள்கள், ஒரே அளவுள்ள அளவுகோல்கள், இதெல்லாம் ஒன்றுக்கொன்று சர்வசமமாக இருக்கும். சர்வசமம்னு என்ன? ஒரே அளவு. 200 ரூபா நோட்டுனா 200 ரூபா நோட்டு எல்லாம் ஒன்றன் மீது ஒன்று வச்சா சரியாக பொருந்தும். அவ சரியான அளவுடைகள், சர்வசமம்னு பேரு. அதுபோல ஒரே அளவுடைய அளவுகோல்கள், ஸ்கேல் ஒன்றன் மீது ஒன்று வச்சுக்கிறேன். நம்ம வாங்கக்கூடிய பிஸ்கட் பாக்கெட் அதுல எல்லாம் ஒரே அளவுடைய பிஸ்கட்டாக ஒன்றன் மீது ஒன்று அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சர்வசம செவ்வகம்னு சொல்ல போறோம், சர்வசம வடிவங்கள். அப்ப ஒரு இரு பொருள்கள் அல்லது உருவங்கள் சர்வசமதவை எவ்வாறு அறிவது? அப்போ ஒன்றன் மீது ஒன்று சரியாக பொருந்துதானு வச்சு பார்க்கணும். சர்வசம கோடுன்னா 2 கோட்டோட அளவுகளும் கோட்டு துண்டுகளும் ஒரே அளவு. இது ஏபி 5 சென்டிமீட்டர்னா பிக்யூங்கிற கோட்டு துண்டும் 5 சென்டிமீட்டர் இருந்தா இவங்க ரெண்டும் சர்வசம கோட்டு துண்டுகள்னு சொல்லுவோம். சர்வசம கோணங்கள் அப்படின்னு சொன்னா 2 கோணமும் இது 60 டிகிரின்னா அதுவும் 60 டிகிரி. ஏபிசி பிஏசிங்கிற கோணமும் எஃப்இடிங்கிற கோணமும் சர்வசமமா இருக்கணும்னா 2 கோண அளவுகளும் சமமா இருக்கணும். அதுபோல சர்வசம தள உருவங்கள், இங்க 2 சதுரம் கொடுத்துருக்காங்க, ஐங்கோணம் கொடுத்துருக்காங்க, செவ்வகம் கொடுத்துருக்காங்க, இணைகரம் கொடுத்துருக்காங்க, சரிவகம் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளஸ் போல ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் சர்வசம தள உருவங்கள். ரைட். அடுத்து வட்டங்கள் வட்டம் கொடுத்துருக்கு, அங்க ஒரு குறிப்பு கொடுத்துருக்கு. சர்வசமத்தன்மையுடைய வடிவங்களில் ஒன்றன் மீது ஒன்று முழுமையாக பொருந்தும் பகுதிகள் ஒத்த பகுதிகள் என அழைக்கப்படும். மேற்பொருந்தும் பக்கங்கள் ஒத்த பக்கங்கள் என்றும் மேற்பொருந்தும் கோணங்கள் ஒத்த கோணங்கள் என்றும் அழைக்கப்படும். அப்ப 2 இரு தள உருவங்கள் ஒன்றன் ஒன்று சரியாக பொருந்துனா ஒன்றன் மீது ஒன்று பொருந்தும் உருவங்கள் ஒத்த பக்கங்கள், கோணமா இருந்தா ஒத்த கோணங்கள் அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். அடுத்து சர்வசம முக்கோணத்துக்கு வந்துடும். சர்வசம முக்கோணம் சம்பந்தமாக தான் நம்மளை கேள்வி கேட்பாங்க. சர்வசம முக்கோணங்கள். ரைட். கீழே 2 முக்கோணம் கொடுத்துருக்காங்க. 3 கோட்டு துண்டுகளால் அமைக்கப்படும் மூடிய வடிவ முக்கோணம் என நாம் அறிகிறோம். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் 3 கோணங்களும் உள்ளன. இரு முக்கோணங்களில் ஒத்த பக்கங்களும் ஒத்த கோணங்களும் சமயெனில் அவை சர்வசம முக்கோணங்கள். அவர் கணக்கிலேயே 2 PQR மற்றும் ஏபிசி என்பது சர்வசம முக்கோணங்கள் எனின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அதுல உள்ள பக்கமும் 2வது முக்கோணத்தில் உள்ள பக்கமும் அவங்க சொன்ன வரிசையிலேயே சமமாக இருக்கும்ங்கிறத நாம வச்சுக்கணும். சர்வசம முக்கோணங்களுக்கான விதிகள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கம். ரைட். முக்கோணங்கள் அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு குறிப்பு. 3 பக்க அளவுகள், 2 பக்க அளவுகள் மற்றும் கொடுக்கப்பட்ட பக்க அளவுக்கு இடைப்பட்ட கோணம், 2 கோணங்கள் மற்றும் கொடுக்கப்பட்ட கோணங்களுக்கு தாங்கும் பக்கம். இந்த 3 கொள்கைகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இப்போ 3 பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பக்கம் பக்கம் பக்கம். அப்ப ஒரு முக்கோணம் சர்வசமமாக இருக்கணும் அப்படின்னா அதுல 3 விதமான பண்பு கொடுத்துருக்காங்க. 1, 3 பக்க அளவுகளும் முக்கோணத்தில் உள்ள 3 பக்கமும் 2வது உள்ளதுல 3 பக்கமும் ஒரே அளவா இருக்கணும். அப்ப அதோட கொள்கை என்ன? பக்கம் பக்கம் பக்கம். 2 பக்க அளவுகள் கொடுக்கப்பட்ட பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம். அப்ப பக்கம் கோணம் பக்கம். 3வது 2 கோணங்கள் கொடுக்கப்பட்ட கோணத்தை தாங்கும் பக்கம். கோணம் பக்கம் கோணம். 3 விதமான குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. அப்ப 2 கோணங்கள் சர்வசமம் எனில் அவற்றின் ஒத்த பாகங்கள் சர்வசமம் ஆகும். அவை சர்வசம முக்கோணத்தின் ஒத்த பக்கங்கள் சர்வசமம் என கூறுகிறோம். அப்ப சர்வசமமா இருக்கணும்னா 3 விதமான பண்பு கொடுத்திருக்காங்க.
கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப சர்வசமமா இருக்கணும் அப்படின்னா 3 விதமான குறிப்பு கொடுத்துருக்காங்க. பக்கம் பக்கம் பக்கம், அடுத்த பக்கம் கோணம் பக்கம், கோணம் பக்கம் கோணம். கீழே குறிப்பு கொடுத்திருக்காங்க. முக்கோணத்தின் சர்வசமதன்மை சரிபார்த்தலுக்கு மேலும் ஒரு கொள்கை உள்ளது. இக்கொள்கையானது கோணம் கோணம் பக்கம் என அழைக்கப்படும். இது கோணம் பக்கம் கோணம் கொள்கையை சற்றே மாற்றியமைப்பதன் மூலம் கிடைக்கிறது. இதில் இரு கோணங்களும் கோணங்களுக்கு இடையில் அமையாத பக்கமும் பயன்படுத்தப்படும். இக்கொள்கையை ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்களும் கோணங்களை தாங்காத மற்றொரு பக்கமும் மற்றொரு முக்கோணத்தின் ஒத்த பக்கங்கள் சமமாக இருந்தால் அவ்விரு கோணங்கள் சர்வசமமாக இருக்கும் என கூறுகிறோம். இது ஒரு பண்பு கொடுத்திருக்காங்க. அடுத்தது கர்ணம். கர்ணம் அப்படிங்கிற வார்த்தை செங்கோண முக்கோணத்துல வரும். இது அது தொடர்பான ஒரு பண்பு கொடுத்திருக்காங்க. செங்கோணம் கர்ணம் பக்கம் பிராக்கெட்ல சே கா பா. இப்ப சர்வசமம் முக்கோணத்தின் சர்வசமத்தன்மையை அறிவதற்கு 4 விதமான பண்புகள். முதல் பண்பு பக்கம் பக்கம் பக்கம். முதல் கோணத்தில் உள்ள பக்கமும் இரண்டாவது முக்கோணத்தில் உள்ள பக்கமும் அதே போல இரண்டாவது பக்கத்தில் உள்ள இரண்டாவது பக்கமும் இரண்டாவது முக்கோணத்தில் உள்ள இரண்டாவது பக்கமும் முதல் முக்கோணத்தில் உள்ள மூன்றாவது பக்கமும் இரண்டாவது முக்கோணத்தில் உள்ள மூன்றாவது பக்கமும் சமமா இருந்தா அது எந்த அடிப்படையிலன்னா பக்கம் பக்கம் பக்கம், சுருக்கமா பா 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 கொள்கைன்னு சொல்லுவோம். ரெண்டாவது பக்கம் கோணம் பக்கம். 2 பக்கம் சமமா இருந்து அந்த 2 பக்கத்துக்கு இடையில உள்ள கோணமும் சமமா இருந்தா, அதே போல 2வது முக்கத்திலும் அதே மாதிரி இருந்திருந்தா அது எதன் அடிப்படையில்னா பக்கம் கோணம் பக்கம், பா கோ பா. 3வது கோணம் பக்கம் கோணம், கோ பா கோன்னு சொல்லுவோம். கோணம் 4வது உள்ளது செங்கோணம் கர்ணம் பக்கம், சே கா பா. ரைட். இது தொடர்பான குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. இங்க மேல ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. முக்கோணத்தின் சர்வசமத்தன்மையை முக்கோணங்களின் கொள்கைகளை கற்றோம். சர்வசமதையை சரிபார்த்தலுக்கு பின்னரும் கொள்கையில் போதுமான அமையாதது கோணம் 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 கொள்கையானது முக்கோணங்கள் எப்போதும் சர்வசமம் என்பதை நிரூபிக்காது. இதன் மூலம் முக்கோணம் ஒரே இடத்தில் அமையும் என்பதை மட்டுமே அறிய இயலும், ஒரே அளவுடையவை என்பதை அறிய இயலாது. பக்கம் பக்கம் கோணம் அல்லது கோணம் பக்கம் பக்கம் இக்கொள்கையின் மூலமும் முக்கோணத்தின் சர்வசமத்தன்மையை அறிய இயலாது. இக்கொள்கை இரு பக்கங்களும் அப்பக்கங்களே அமையாத கோணமும் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப நம்ம கணக்குல 2 முக்கோணங்கள் சர்வசமமா இருக்கணும்னா 2 முக்கோணங்கள் சர்வசமமா இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது அந்த 4 பண்புகளை நாம வச்சுக்கணும். பக்கம் பக்கம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம், கோணம் பக்கம் கோணம், செங்கோணம் கர்ணம் பக்கம். அப்ப எது கிடையாது? கோ 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 கிடையாது. கோணம் 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 கிடையாது. அது கோணம் பக்கம் பக்கம் கிடையாது. அப்படிங்கிறத நாம வச்சுக்கிறோம். இதுல இருந்து நமக்கு விடைகள் கேட்கலாம். சர்வசமத்தன்மையை எது பொருந்தாதுன்னு கேட்கலாம், இல்ல எது பொருந்தும்னு கேட்கலாம். அப்ப பக்கம் 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 அதுதான் பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த கடைசியில் உள்ள பாட சுருக்கத்தில் போய் பார்த்தா ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 கொடுத்துருக்காங்க. வெளிக்கோணம் சம்பந்தமாக கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. இதை நல்லா ஞாபகம் வச்சு. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, ஒரு முக்கோணத்தின் 3 வெளிக்கோணங்களின் கூடுதல், அப்ப இது 360 டிகிரி. நம்மள கேட்கலாம் முக்கோணத்தின் வெளிக்கோணங்களின் கூடுதல் தெரியலாம், நம்ம டக்கு 180 டிகிரி எழுதி வந்துடும். தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல்னு சொல்லியிருந்தா 180, ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணங்களின் கூடுதல் சொன்னா 360 டிகிரி அப்படிங்கிறத நாம வச்சு. அடுத்து சர்வசமத்தன்மை சம்பந்தமான குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. செங்கோண முக்கோணம் அதுல எது கர்ணம்ங்கிற வார்த்தை கொடுத்துருக்காது. செங்கோண முக்கோணத்தில் கர்ணமும் ஏதேனும் ஒரு பக்கமும் மற்றொரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் மற்ற ஏதேனும் ஒரு பக்கத்திற்கு சமமெனில் அவை சர்வசம முக்கோணம். அந்த கொள்கை பேரு சே காப்பா. அந்த 3 கொள்கையும் எழுதியிருக்காங்க. பக்கம் 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 கொள்கை, பக்கம் கோணம் பக்கம் கொள்கை, கோணம் பக்கம் கொள்கை. அப்ப அந்த 4 பண்பை நல்லா வச்சுக்க. பா பாப்பா, பாக்கோப்பா, கோ பாக்கோ, சே காப்பா. இது 4 தான் சர்வசமமா அடைவதற்கான வழிகள். இது நல்ல 4ஐயும் வச்சுக்கலாம். பா பாப்பா, பாக்கோப்பா, கோ பாக்கோ, சே காப்பா. அந்த 4ஐயும் அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுட்டா இது இல்லாம வேற எந்த
கோகோ பான்னு கொடுத்துருந்தா அது தவறு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எதன் அடிப்படையில் சர்வசமமாக இருக்கும். ரைட். இதோட 7ஆம் வகுப்புல உள்ள 2 பருவத்தில் உள்ள வடிவியல் தொடர்பான கருத்துக்களை நம்ம பார்த்தோம். அடுத்த வகுப்புல 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் உள்ள வடிவியல் சார்ந்த கருத்துக்களையும் 8ஆம் வகுப்புல உள்ள கருத்துக்களையும் நான் பார்ப்போம். நன்றி.